ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிற மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோ ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காம ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பண்ணிட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே நான் ஒரு ப்ரீசெட் கொடுத்துருப்பேன். அந்த ப்ரீசெட் வந்து ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரே ஒரு ப்ரீசெட் தான் கொடுத்துருப்பேன், அதை டேரெக்டாக இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதோட எக்ஸ்எம்எல் ஃபைலோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அது போக பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலோட இந்த ப்ரீசெட்டோட கியூஆர் இமேஜும் பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோவில் எண்டில் கொடுத்துருக்கேன், இல்லை சென்டரில் கொடுத்துருப்பேன். நீங்கள் கடைசி ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஸ்கேன் பண்ணிக்கலாம், அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ டேரெக்டாக வீடியோக்களை போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் பார்த்துருப்பீங்க. நீங்கள் இமேஜ் மூவ் ஆகிறது உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் அந்த இமேஜை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனில் போயிட்டு இந்த இமேஜை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இதுதான் ஃபஸ்ட்டு பண்ணணும் நீங்கள். ஓகே, ஆட் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக ஸ்க்ரீனில் ஃபிட் ஆகிற மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே 3 டாட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கொடுத்துருங்க. இமேஜ் வந்து ஸ்க்ரீனில் ஃபிட் ஆகிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு அந்த ஸ்டார் ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அடுத்த இமேஜ் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் ப்ளஸ் ஐக்கான் கொடுத்தீங்கன்னா இமேஜ் வந்து ஆட் ஆயிரும். இதையும் கரெக்டாக அலைன்மெண்ட்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இமேஜாக நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த மாதிரி 1 by 1 நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க இமேஜஸை. ஓகே, நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 1 by 1 ரீப்ளேஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் எப்படி வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சிம்பிளாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம என்ன வீடியோ எடிட் பண்ணலாம் நீங்கள் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வந்து நீங்கள் சொல்கிற வீடியோவை டுட்டோரியல் வீடியோவாக மேக் பண்ணி நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அதை வந்து நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து எனக்கு தேவையான இமேஜஸ் வந்து நான் 1 by 1 ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து கடைசி வரலையும் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த இமேஜ் தான் வச்சு எடிட் பண்ண அவசியம் இல்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இமேஜ் தான் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜ்லேயும் கொடுத்துருப்பேன். ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் இமேஜஸை. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீசெட் ஒர்க் ஆகும். அதனால தான் வந்து ஒரே இமேஜை வந்து எல்லா இமேஜுக்கும் கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி 1 by 1 ரீப்ளேஸ் பண்ணணும் கடைசி வரலும். மறக்காமல் இந்த இமேஜஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கடைசி வரலும் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரீப்ளேஸ் பண்ணிங்கனாவே போதும், எல்லா எடிட்டுமே முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம். கடைசியில் பார்த்தீங்கன்னா சில இமேஜஸ் நான் இதில் ரீப்ளேஸ் பண்ணாமல் விட்டுருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜஸையும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக மட்டும்தான் இதில் சில இமேஜஸ் மட்டும் நான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன்.
ஓகே, இந்த இமேஜ் வந்து பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து சிசி ஒன்று காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். சிசி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே நிறைய வீடியோவில் இருக்கும். அதில் நீங்கள் ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணியிருந்தாவே அந்த ப்ரீசெட்லேயே இருக்கும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிட்டு அதில் சிசின்னு இருக்கும், ப்ளூ கலரில் ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயரை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அதையும் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பேஸ்ட் லேயர் கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த எஃபெக்ட் கிடைச்சிருக்கும். இதை வந்து கடைசி வரலையும் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. இதையும் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த சிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் இமேஜோட கலர் குவாலிட்டி செம்மையாக இருக்கும். இதை வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணது பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறது. அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே செட்டிங்ஸ் பதிலாக பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஷேர் ஐக்கான் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் எடிட்டில் பண்ணதுக்கப்புறம். ஓகே, இப்போ நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நான் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும், பார்த்தீங்கன்னாவே தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஏரோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கனாவே அடுத்த பேஜுக்கு வந்து மூவ் ஆயிரும். இதில் வந்து நான் 1 by 1 சொல்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து HDR டவுன்லோட் ஆகும், அதாவது எக்ஸ்போர்ட் ஆகும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது குவாலிட்டி குறையாது. இந்த செட்டிங்ஸில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா தான். ஓகே, நான் வந்து அந்த ஏரோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த வீடியோக்கு சைடில் பக்கத்தில் சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கனாவே பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு வந்து மூவ் ஆயிரும். அதில் தான் பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, இதில் ரெசல்யூஷன் வந்து 1080p வச்சுக்கோங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கு கோடிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வந்து 30fps வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். 30fps வச்சுட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா குவாலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஃபுல் வச்சுருங்க. ஓகே, இதெல்லாம் வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.